கடந்த சில தினங்களுக்கு முன்பு பெய்த கனமழையின் போது தென்பெண்ணை ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. அப்போது ஆற்றின் கரையோரத்தில் உள்ள தலவானூரில் வெள்ள நீர் புகுந்து கிராமமே ஆறாக மாறிய காட்சிகள்தான் இவை. விவசாயிகளின் கோரிக்கையை ஏற்று விழுப்புரம் மற்றும் கடலூர் மாவட்ட எல்லைப் பகுதியில் அமைந்திருக்கும் தலவானூர் எனதிரிமங்கலம் இடையே தென்பெண்ணை ஆற்றின் குறுக்கே 25,37,00,000 ரூபாய் மதிப்பீட்டில் தடுப்பணை கட்ட அதிமுக ஆட்சிக் காலத்தில் அடிக்கல் நாட்டப்பட்டது. தொடர்ந்து 2020ஆம் ஆண்டு அக்டோபரில் 400 மீட்டர் நீளமும் 3.1 மீட்டர் உயரத்துடன் மொத்தம் 3 ஷட்டர்களுடன் கட்டப்பட்ட தடுப்பணையை அன்றைய சட்டத்துறை அமைச்சர் CV சண்முகம் திறந்து வைத்தார். கட்டி முடிக்கப்பட்ட சில மாதங்களிலேயே தடுப்பணையின் மதகு பகுதியில் உடைப்பு ஏற்பட்டு வெள்ளம் ஊருக்குள் புகுந்தது. இந்த சம்பவம் பெரும் அதிர்வலையை ஏற்படுத்திய நிலையில் அதை முன்னிறுத்தியே பரப்புரையில் ஈடுபட்டார் திமுக தலைவரும் தற்போதைய முதலமைச்சரும் ஆன ஸ்டாலின். மேலும் தடுப்பணை அருகே பொன்முடி தலைமையில் திமுகவினர் போராட்டத்திலும் ஈடுபட்டனர். அப்போது அன்றைய சட்டத்துறை அமைச்சர் CV சண்முகம் உடைப்பு ஏற்பட்ட பகுதியில் புதிதாக தடுப்புச் சுவர் கட்டுவதற்காக 7 கோடி ரூபாய் மதிப்பீடு செய்யப்பட்டுள்ளது என்றும் உடனடியாக கட்டப்படும் என்றும் கூறியிருந்தார். பின்னர் தமிழகத்தில் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டு திமுக ஆட்சி பொறுப்பேற்ற நிலையில் வடகிழக்கு பருவமழை தொடங்கியதால் தென்பெண்ணை ஆற்றில் நீர்வரத்து அதிகரித்தது. மேலும் ஊருக்குள் வெள்ள நீர் புகுந்ததால் கிராம மக்கள் கடும் அவதியடைந்தனர். இதையடுத்து அணையை பார்வையிட்ட அமைச்சர் பொன்முடி அணை கட்டுவதற்கான ஆவணங்களை தமிழக அரசிடம் அளித்துள்ளதாகவும் 2 கரைப்பகுதியிலும் சரி செய்வதற்காக 15 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருப்பதாகவும் கூறியிருந்தார். ஆனால் இதுவரை அந்த பகுதியில் அரசு எந்த பணியையும் தொடங்காததால் தற்போது ஆற்றில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கால் கிராமம் முழுவதும் உள்ள குடியிருப்புகளை வெள்ளம் சூழ்ந்தது. மேலும் கிராமத்தில் உள்ள வீடுகள், வாகனங்கள் என அனைத்தும் சேதமடைந்தன. அதைத் தொடர்ந்து பாதிக்கப்பட்ட பகுதிகளை பார்வையிட வந்த விழுப்புரம் சட்டமன்ற உறுப்பினர் லட்சுமணன் மற்றும் திமுக ஒன்றிய செயலாளர் முருகவேலிடம் தடுப்புச் சுவர் கட்ட ஒதுக்கியதாக கூறப்படும் 15 கோடி ரூபாய் வெறும் வெற்று விளம்பரம்தானா என கிராம மக்கள் கேள்வி எழுப்பினர். அப்போது கிராம மக்களை திமுகவினர் ஒருமையில் மிரட்டியதால் அவர்களுடன் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். தொடர்ந்து தடுப்பணை கட்டப்படும் என உறுதியளித்திருந்த வனத்துறை அமைச்சர் பொன்முடியிடம் செய்தியாளர் கேள்வி எழுப்பிய போது அவர் பதிலளிக்காமல் நழுவிச் சென்றார். அது மக்களை மேலும் அச்சத்தில் ஆழ்த்தியது. முழுமையாக அகற்றப்படாதனால்தான் ஊருக்குள்ள தண்ணி வந்து சொல்றாங்க. நீங்க அந்த தடுப்புச் சுவர் அமைக்கிறது ஆட்சி மாறினாலும் தங்களின் அவலநிலை மாறவில்லை என வேதனை தெரிவிக்கும் கிராம மக்கள் வெள்ளத்தின் போது வீட்டு உபயோகப் பொருட்கள் அனைத்தையும் இழந்ததாகவும் வேதனை தெரிவிக்கின்றனர். பொன்முடி வி சண்முகம் எல்லாமே வந்து பார்த்தாங்க. அது வரைக்கும் ஒன்றும் எதுவுமே நடவடிக்கை எடுக்கல. இந்த டிப்பு தண்ணி வந்து 7 அடி உயரம் தண்ணி. அது மாதிரி பூந்து வெள்ளைக்காட்டு மாரி வெடலாயிட்டு ஆறு. பள்ளிக்கூடம் கொஞ்சம் பாதுகாப்பாக நிற்குது. இந்த 3 தெரு ஆடு மாடு கூட அச்சு போட்டு இருந்த மக்கள் பூரா பள்ளிக்கூடத்து ஓயிட்டோம். பள்ளிக்கூடத்துக்கு போய் அந்த பள்ளிக்கூடத்து பழைய பள்ளிக்கூடத்தில் போய் அங்கே உட்காந்து காணோம். தலைவான் ஆற்றில் அடிக்கடி ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கால் பாதி கிராமமே ஆறாக மாறிவிட்டது என வேதனை தெரிவிக்கும் கிராமத்தினர் தடுப்பணையை அகற்றியாவது தங்களது கிராமத்தை காக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர்.
குறுக்கு அணை இருந்ததுனால இப்போ அது இருக்கிறதுனால எங்களுக்கு ரொம்ப ஆபத்தாக இருக்குது. குறுக்கு அணை உடைச்சிட்டு எங்களுக்கு தலானூர் தோப்பு சைடில் எங்கள் ஊர் சைடு அணை கட்டி எங்களுக்கு தரணும். இந்த 3 வருஷம் ஆச்சு ஆகுது கோரிக்கை வச்சு, இது வெளியே எந்த ஒரு ஸ்டெப்பு எடுக்கலை. எங்கள் சைடு இருக்க 500 மீட்டருக்குள்ளே வந்த 7 அடிக்கு மேலே தண்ணி எகிர்தா கோசம் எங்களால் ஒன்றுமே பண்ண முடியல. இருந்த ஆடு மாடு எல்லாமே அடிச்சுன்னு போயிட்டு இப்போ மாடு ஆடு மட்டும்தான் போச்சு. இன்னும் ஒரு நாள் தண்ணி வரனா நாங்கள் மக்களாக ஆத்தோட இந்நேரம் அடிச்சுன்னு தான் சார் போயிருப்போம். கனமழையால் ஏற்பட்ட வெள்ளத்தால் தங்களின் வாழ்வாதாரத்தை முற்றிலும் இழந்து தவிக்கும் தலவானூர் தோப்பு கிராம மக்களின் கோரிக்கை அரசின் கவனத்திற்கு செல்ல வேண்டும் என்பதே தமிழ்ஜனம் தொலைக்காட்சியின் நோக்கம்.